ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிற ரெசிபி ஹைட்ராபாடி மட்டன் தம் பிரியாணி. வீட்லேயே ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மை ஸ்டைல் குக்கிங் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹைட்ராபாடி தம் பிரியாணியை ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செஞ்சு காமிச்சிருக்கேன். அண்ட் இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதே போல் தம் பிரியாணி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த பாத்திரத்தில் நம்ம தம் கட்ட போகிறோமோ அந்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் 4 வெங்காயம் இதை போல் நீல வாக்கில் கட் பண்ணி எண்ணெயில் சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தை ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே எண்ணெயில் வதக்கி விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிடும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த வெங்காயத்தை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போது இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை போலவே எல்லா வெங்காயத்தையுமே எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கோங்க. அடுத்தது மட்டனை மெரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1 கிலோ அளவுக்கு இன்றைக்கி மட்டன் எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு ஸ்பெஷலான இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். என்ன அப்படின்னா புதினா கொத்தமல்லி ட்ரை பண்ணி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய சைஸ் 2 சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஏலக்காய் இதில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 லெமன் எடுத்துக்கோங்க. அதில் விதையை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா அது தோலோடு சேர்த்து அந்த லெமன் ஜூஸை நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. அடுத்தது இதில் 1 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது எண்ணெயில் பொரித்து வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் நடுவில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே மட்டன் கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் உப்பு காரம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு அகைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம இதை மெரினேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து பிசைஞ்சு மெரினேட் பண்ணும்போது மட்டன் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதே போல் இதில் நம்ம சேர்த்துருக்க மசாலாவுடைய வாசனை எல்லாமே மட்டனில் நல்லா ஊறி வந்திருக்கும். இதில் புதினா கொத்தமல்லியை நம்ம ட்ரை பவுடராக சேர்த்துருக்கோம். சப்போஸ் அது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட சேர்த்துக்கலாம். ஆனால் புதினா கொத்தமல்லியை ட்ரை பவுடராக சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். லாஸ்ட்டாக இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு அகைன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் முதல்ல எண்ணெய் சேர்க்க மறந்துட்டேன், அதனால தான் இப்போது சேர்க்குறேன். எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதை அப்படியே 1 மணி நேரத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சு ஊற விட்டுருங்க. அடுத்தது அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் இந்த கிளாஸில் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதான் ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். தண்ணி கிளியராக வர வரைக்கும் கழுவி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கிற அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இதை நல்லா கழுவி முடித்ததுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸுக்கு மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி ஊறிட்டுருக்க டைமில் மட்டனை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு குக்கரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 2 பிரிஞ்சி இலை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்துட்டு எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கணும் அப்படின்றதுலாம் இல்லை, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் இதை போல் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1 மணி நேரத்துக்கு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம்ல மட்டன், அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். மட்டனை குக்கரில் சேர்த்துக்கிட்டு ஒரு டைம் வந்துட்டு நல்லா இதை கலரி விட்டுருங்க. மட்டன் வேக வைக்கிறதுக்காக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிரே வந்துட்டு உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். தயிர் பத்தாத சமயத்தில் மட்டும் நீங்கள் தண்ணி வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம். குக்கரை மூடிட்டு விசில் போட்டுருங்க. விசில் போட்டதுக்கப்புறமா ஒரு 7 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 7 விசில் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். 7 விசில் வந்ததுக்கு அப்புறமா ஏர் எல்லாமே வெளியே வந்ததுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வந்துட்டு நம்ம தம் வச்சிடலாம். மட்டனை வேக வச்சதுக்கு அப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு வரட்டும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்ச நேரத்துலேயே வந்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம்ல அரிசி, அதை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். அரிசியை வந்து ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. ஒரு அரிசியை எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா 2ஆக உடஞ்சி வரணும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். வடித்து எடுத்துட்டு இந்த சாதத்தை அப்படியே வச்சிடுங்க. எதில் வந்துட்டு தம் கட்ட போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்க மட்டனை வந்துட்டு ஃபுல்லாக இதில் வந்துட்டு மாற்றிக்கலாம். இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல பாஸ்மதி ரைஸ், அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 3/4 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன்ல, அது வந்துட்டு குக்கரில் தம் கட்டுறதுக்கு கரெக்டாக இருக்காது. அதனால நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். சாதத்தை எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்க வெங்காயத்தையுமே வந்துட்டு இது மேலே தூவி விட்டுடலாம். இந்த தம் பிரியாணியில் ஒரு எல்லோ கலர் வந்துட்டு நமக்கு வேணும்ல, அதுக்காக வந்துட்டு நான் எந்த ஃபுட் கலரும் சேர்த்துக்கல. மஞ்சத்தூளை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி சுற்றி வந்து ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடிட்டு இது மேலே தம் கட்டுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து இந்த மேலே வச்சிடலாம். இப்போது தம் கட்டி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே விட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாம மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 1/2 ஹவர் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்றத. அந்த மஞ்சத்தூளை வந்து கரைச்சி நம்ம தண்ணி ஊற்றினோம்ல, ஊற்றும் போது கலரே இல்லை. ஆனால் இப்போ குக்காகி வந்ததுக்கு அப்புறமா நல்லா சூப்பராக இருக்குது கலரு. ரைஸுமே வந்துட்டு நல்லா வெந்து வந்திருக்குல்ல, கொஞ்சம் கூட குழஞ்சே போகலை. இப்போது இதை நான் கிளறி காமிக்கிறேன். எடுத்ததும் ஃபாஸ்ட்டாக கிளறி விடாமல் கொஞ்சம் வந்துட்டு ஸ்லோவாக கிளறி விடுங்க. அடியிலையுமே வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து அடி பிடிக்கவே இல்லை, அதே போல் குழையாமலும் வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக இருக்குது வாசனையும் கூட. கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதே போல் ஹைட்ராபாடி மட்டன் தம் பிரியாணி உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். பிரியாணியோடைய கலர் அண்ட் அதோடைய டெக்ஸ்சரை பார்க்கும்போதே ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் சரி, அதோடைய வாசனையும் சரி பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் படிஸ், இந்த ஹைட்ராபாடி மட்டன் தம் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஏற்கனவே நம்ம சேனலில் கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக எல்லா ரெசிபியுமே அப்லோட் பண்ணியாச்சு. நீங்கள் அதை பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இதே போல் என்னுடைய எல்லா ரெசிபியுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதை போலவே ஒரு சூப்பரான அண்ட் டேஸ்டியான வேறு ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.